எல்லாருக்கும் வணக்கம். 11 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தமிழ் படத்தில் நானும் வேலை செஞ்சுருக்கேன். யூஸ்வலாக ஹீரோயினாக நடித்ததுக்கப்புறம் ஒரு மறுபடி ரீஎன்ட்ரினா இந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. நான் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன். அது நிறைய பேர் யோசிப்பாங்க ஏன் இந்த மாதிரி சின்ன ரோல் பண்ணாங்கன்னு. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதோட கதையில் இருக்கிற அந்த சின்சியரிட்டி, அந்த படம் சொல்கிற மெசேஜ். அண்ட் நான் வந்து ஜோதிகாவோட பெரிய ஃபேன். டோலி சஜாக்கே ரத்னாலேருந்து நிறைய படங்கள் அவங்களோட நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்கள கூட நடிக்க கிடைக்கிற ஒரு வாய்ப்பு, அந்த எக்ஸைட்மெண்ட். ரோஷன் ஆண்ட்ரூஸோட பெரிய ஃபேன். ஸோ அவர் கூட வேலை பண்ணுற வாய்ப்பு, இதெல்லாம் யோசிச்சு தான் நான் இந்த படத்தில் வேலை செஞ்சேன். 2D ப்ரொடக்ஷன்ஸ் பற்றி சொல்லணுன்னா, அவங்க வந்து எல்லாரையும் அவங்க ஃபேமிலி மெம்பரை தான் பார்த்துக்கிட்டாங்க. யாருக்கும் எந்த குறையும் வைக்காம என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிட்டு வேலை வாங்கினாங்க. அந்த ஹாப்பி சாங் இங்கே ப்ளே பண்ணோன்னே அதோட பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிஜமாவே எங்கள் ஷூட்டிங் பூரா அந்த மாதிரி தான் நடந்தது. எப்போவுமே எல்லாரையும் கலாய்ச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட யாருமே மூஞ்சி தூக்கி வச்சுக்கல, யாருக்கும் வேதனைப்படலை. அவ்வளோ சந்தோஷமாக வேலை பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். மியூசிக் அற்புதமாக வந்திருக்கு. அந்த ராசாத்தி பாட்டு வந்து எனக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த முதல் வாட்டி கேட்டதுலேருந்தே மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு, பாடிக்கிட்டே இருக்கு அது. ஸோ சந்தோஷ் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் லிரிக்ஸ் உங்களுக்கு கூட கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த படத்தில் ஒரு சின்ன பாட்டாக முடிஞ்சதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் சூர்யா. ஆஸ் அ ப்ரொடியூசர் நீங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் தமிழுக்கு கொடுக்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் இன்னும் மேலுக்கு போகணும் நீங்கள். அண்ட் ஜோதிகா, ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ.